இந்தியா கூட்டணி என முதலமைச்சர் பேசாமல் இருப்பதற்கு திமுக மற்றும் காங்கிரஸ் இடையே கருத்து வேறுபாடு இருப்பதே காரணம் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்துள்ளார். திருச்சி விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், தமிழ்நாட்டில் போட்டித் தேர்வை கூட சரியாக நடத்த முடியாத அவலம் உள்ளது என குற்றம் சாட்டினார். டிஎன்பிஎஸ்சி தேர்வு குளறுபடிக்கு திமுக அரசின் திறமையின்மையே காரணம் என கூறினார். இதுவரை முழுநேர டிஜிபியை அரசு நியமனம் செய்யவில்லை எனவும் திமுக அரசு சர்வாதிகார போக்குடன் செயல்படுவதாகவும் தெரிவித்தார். மத்தியில் காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தபோது கூட தமிழ்நாட்டிற்கு உரிய நிதியை திமுக பெற்றுத்தரவில்லை என விமர்சித்தார். இந்தியா கூட்டணி என்கிற பெயரை கூட முதலமைச்சர் தற்போது சொல்வதில்லை. திமுக மற்றும் காங்கிரஸ் இடையே கருத்து வேறுபாடு இருப்பதாகவும் எடப்பாடி பழனிசாமி கூறினார். இன்னைக்கு தேர்வு எழுதியிருக்காங்க. தேர்வு ஒத்தி வைக்கப்பட்டதை கூட தெரியாமல் வேலூரில் 171 பேர் தேர்வு எழுதியிருக்கிறாங்க. இப்படி நிர்வாக திறமையற்ற அரசாங்கம் தான் விடியா திமுக அரசாங்கம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவிக்க விரும்புகிறேன். தேர்வு செய்யப்பட்டு அனுப்பப்பட்ட டிஜிபி பட்டியலில் ஒருவரை நிரந்தர சட்ட ஒழுங்கு டிஜிபியை நியமிக்க முடியல. அந்த அளவுக்கு ஒரு திறமையற்ற அரசாங்கம் இன்னைக்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. மத்தியில் 15 ஆண்டுக்கு மேலாக திராவிட முன்னேற்ற கழகம் மத்தியில் ஆட்சி அதிகாரத்தில் இருந்தாங்க. அப்பொழுது எவ்வளவு நிதியை மத்திய அரசாங்கம் பெற்றாங்க, எத்தனை திட்டங்கள் பெற்றிருக்காங்க, அதனால மக்கள் எந்த நன்மை பெற்றிருக்குது. எப்பொழுது பார்த்தாலும் இந்தியா கூட்டணி சொல்லிக் கொண்டிருக்கின்ற முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் ஏன் இப்ப இந்தியா கூட்டணி பேரையே எடுக்க மாட்டேங்கிறாரு? காங்கிரசுக்கும் திமுகவும் உட்கட்சி பூசல் வந்துடுது. இன்னைக்கு தேர்வு எழுதியிருக்காங்க. தேர்வு ஒத்தி வைக்கப்பட்டதை கூட தாவேக குறித்து பேசிய எடப்பாடி பழனிசாமி விஜயின் கட்சி உயிர்ப்புடன் இருக்கிறதா என கேள்வி எழுப்பினார். செங்கோட்டையன் ஒரு செல்லா காசு எனவும் விமர்சித்தார். அவர் எங்க வெளியில் வந்திருக்காரு? ஏதோ ஒரு கட்சி ஆரம்பிச்சாரு, அவ்வளவுதான். ஒரு சம்பவம் நடந்து போச்சு, நடக்க முடியாத ஒரு சம்பவம் நடந்து போச்சு. அந்த சம்பவத்திலிருந்து 72 நாட்கள் வீட்டை விட்டே வரல. இது வரைக்கும் எத்தனையோ கட்சி தலைவர் இருக்கிறாங்க. ஆனால் ஒரு சம்பவம் நடைபெற்ற பிறகு அதை துணிந்து நின்று அதற்குண்டான தீர்வு காணுவதான் ஒரு அரசியல் கட்சியுடைய தலைவருடைய கடமையாக இருக்கும். ஆனால் கட்சி ஆரம்பிச்சுட்டு ஒரு துயரமான சம்பவம் ஏற்பட்ட உடனே 72 நாட்கள் வெளியிலே வரல. ஆஃபீஸை மூடிட்டாங்க. 5 நாள் யாருமே கிடையாது. கட்சி இருக்குதா இல்லையாங்கிற நிலை ஏற்பட்டு விட்டது. செல்லா நோட்டுக்கு ஒரு நோட்டு இருக்குது. செல்லினா யாராவது பார்ப்பாங்களா? அது மாதிரி அவரை பற்றி பேசி என்ன பிரயோஜனம்? அது அவர் செல்லாத நோட்டு மாதிரி. செல்லாத நோட்டுக்கு என்ன வேல்யூ இருக்குதோ அதே வேல்யூ தான் அவருக்கு.